பிள்ளையே பெற்றா கண்ணீர் அப்படின்னு இந்த நடந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு விவசாயி இருந்தார். அவர் புதுசாக கல்யாணம் பண்ணி மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறார். அவர் கொஞ்சம் தோட்டம், கொஞ்சம் வயல், சொந்த வீடு இருந்தது. மனைவியும் அவர் நல்லா சந்தோஷம் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தைக்கு 2 வயசாக இருக்கக்குள்ள திடீர்னு வயலில் ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து நம்ம பிள்ளை இந்த வயசுலேயே தாப்பை நடந்துட்டானேன்னு சொல்லி அது ரொம்ப துக்கமாக ஒதுங்காமல் மகனை எப்படியா சந்தோஷம் வளர்க்கணும், அவங்க அப்பா அதை எப்படி வளர்ப்பாரோ அது மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி மனோதைரியத்தோட அந்த நிலத்தையும் பார்த்துக்கிட்டு தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு பையனை ரொம்ப அருமையாக வளர்க்குறா. ஆனால் தான் கடுமையாக பாடுபடுறா. பையனை ரொம்ப சிறப்பாக ஒரு உயர்ந்த பணக்காரட்டு பிள்ளை மாதிரி அவ்வளோ உயரமாக வளர்க்குறா. வளர்த்தாலும் அவனை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறா. அப்புறம் பக்கத்து அந்த ஊரில் கிராமத்தில் படிக்கணும்னு சொன்னால் பக்கத்து ஊரில் போய் படிக்க சைக்கிள் வாங்கி கொடுக்குறா. அவனுக்கு எந்த ஒரு கவலையோ கஷ்டமோ தெரியாத அளவுக்கு நல்லபடியாக வளர்க்குறா. காலேஜ் படிக்கிறதுக்கு நகரத்துக்கு அனுப்புகிறா. அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மகனுக்கு தெரியாமலே அவனுக்கு பணங்களை அனுப்பியிருக்க நல்லா படிக்க வச்சுட்டா. அவன் நல்லா படிக்கிறான். கடைசியில் படித்து முடிச்சோன்னா அவன் சொன்னாலும் அம்மா என் நண்பன் வந்து சிங்கப்பூர் போகிறான், நான் அவங்கள சிங்கப்பூரில் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறான். இன்னும் அவளுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு. என்னப்பா நீ படிச்சுட்டு நம்ம என்னோட அங்கே இருப்ப, உன்னோட அங்கே இருக்கலாம், சந்தோஷப்பட்டேன், நீ என்னப்பா வெளியில் போகணுங்கிறாங்கன்னா இல்லைம்மா ரொம்ப நல்ல வேலை, நீ நல்ல வாழ்க்கையில் ரொம்ப நல்ல வாழ்க்கை நடத்த உதவும் எனக்கு அப்படின்னா சரி அவன் வாழ்க்கையை நமக்கு சந்தோஷம், நம்ம பெருசாக அவன் தலைவழக்கணும் சரி அனுப்பிடுறான். அந்த ஒரு வருஷம் இருந்துட்டு வாரம் அந்த ஒரு வருஷம் கழிச்சு வந்து அப்போ அவங்க அம்மா சொல்கிறா, இப்போ வேலை பத்தியில் கல்யாணம் பண்ணுவோம், பொண்ணு பார்க்குறவங்க இப்போ இல்லைம்மா நான் என் கூட அங்கே வேலை பார்க்குற பொண்ணை விரும்புகிறேன், நான் அவளே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேம்மா அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இல்லை எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு அது மருமலை கூட்டிகிட்டு வாப்பா. அதுவும் ஒன்றும் தடை சொல்லலை. ஏன்னா மகனை ரொம்ப நல்லா சந்தோஷமாக நடந்துட்டால அவன் சொல்லிக்கு எது சொல்ல சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டான். அவனும் போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். மனைவியோட வரல. ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய தூக்கிட்டோன்னா ஆனால் அவன் எப்பயாவது அவங்க அம்மாவுக்கு லெட்டர் போடுவான். அதோட இப்போ மாதிரி அந்த காலத்தில் நம்ம போகணும் எந்த வசதியும் இல்லாத காலம் அது. அதனால் எப்போ லெட்டர் மட்டும் போடுவான். அந்த லெட்டரை வந்து அதாவது அந்த லெட்டரோட அவளுக்கு படிக்க தெரியாது. பக்கத்து வீட்டை பார்த்து படித்து சரி மகன் நல்லா இருக்கிறான், சரி ஒரு நாள் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் காலம் ஓட்டிகிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு நாள் மனைவியும் குழந்தைங்க கூட்டிகிட்டு வரான். வந்து ஒரு ஆனால் அவனோட மனைவிக்கு பாசம் தெரியல. அதனால் அவங்களே இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க. அதனால் அவளுக்கு பேரனை மட்டும் கொஞ்சம் முடியுது. பேரன்னு புதுமுகங்களால வரமாட்டேங்கிறான். அவன் சொல்கிறா, இருப்பா நீ இப்படி வந்தீங்கன்னா பிள்ளைக்கு நான் யாரும் கூட தெரியாமல் போயிடுப்பா, நீ வடிக்கிட்டு வந்து போப்பா அப்படிங்கிறப்ப சரிம்மா நான் வாரேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் போகிறான். பிறகு என்ன பண்ணுறான், இப்போ திருப்பி வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான், இன்னொரு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. அப்புறம் என்ன பண்ணா லெட்டர்லாம் அம்மா எனக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்போ நான் வர முடியாது, நான் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு சரி நல்லபடியாக குடும்பமாக இருந்தால் சரி நினச்சிட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து நிற்கிறான். இது அவன் மட்டும்தான் வரான். உடனே அவன் சொல்ல, என்னப்பா இப்போ நீ மட்டும் வந்திருக்கிறான். இல்லைம்மா என்ன திடீர்னு எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்தது, அதனால் வந்திருக்கேன்னு சொல்லி அம்மாட்ட நல்லா சந்தோஷமாக பேசி ஒரு 4 நாள் இருக்கிறான். 4 நாள் சொல்கிறேன், என்னம்மா நீ ஏன் தனியாக எனக்கு கஷ்டப்படுற, நீ என் கூட வந்துடுறம்மா அப்படிங்கிறான். எப்படிப்பா அந்த வீட்டு வாசல் தோட்டத்தை விட்டு நான் வருவேன், அது எனக்கு அந்த ஊரில் பார்த்து தெரியாத நான் வந்து என்னப்பா பண்ண போகிறேன் அப்படிமா. இல்லை நீ எங்கூட வந்துடுமா, எதுக்கு இந்த வீடு இந்த தோட்டம் இந்த வயலெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவளும் சார் தான் இந்த கடைசி காலத்தில் நம்ம பேரப்பிள்ளையோட நம்ம சந்தோஷமா இருக்கலாமே நினச்சிட்டு என்ன பண்ணுறான் சரின்னு ஒத்துக்கிறான். ஸோ அம்மா இந்த வீடு வாசலாம் வைக்க ஒத்துக்கிறான். மொத்தம் அவன் இருந்து 10 நாள் இருந்தவன் 15 நாள் இருந்து 1 மாதத்தில் அந்த வீடு வாசல் தோட்டம் எல்லாம் விற்று பணம் வச்சுட்டு அம்மா இங்கே நான் அடுத்த வாரம் நம்ம போகணும், ரெடியாக இருந்துக்கோ, நம்ம கூட்டு போய் நம்ம என் கூட வந்துடலாம்னு சொல்லி சந்தோஷம் பண்ண ரொம்ப சந்தோஷப்பட சொல்கிறான். நான் என் அம்மா கூட போகிறேன், என் பேரப்பச்சியில் இருக்க போகிறேன்னு பெருமையாக சொல்லிக்கிறான். அது மாதிரி கூட்டிகிட்டு வரான். ஏர்போர்ட்டுக்கு அம்மா கூப்பிட்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துட்டு அம்மா உட்காந்துரு இதை வரேண்ணா. என்னப்பா எங்கப்பா போகிற அப்படின்னு. இல்லை போய் டிக்கெட் எடுக்க போகணும், அவன் நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ டிக்கெட் எடுக்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது முதலே விமான டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அவள் கிராமத்தில் ஒன்றும் வரும் தெரியாது. சரி எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறப்போ சரி உட்காந்துருக்கா. அப்போ போய் காலையில் 10 மணிக்கு போனவங்க உட்காந்துருக்கான். இந்த அம்மா 12வது 1வது 2வது மகனை காணும். அக்கம் பக்கம் பார்க்குறான், அங்கே பார்க்குறான், யார்கிட்ட அவங்கவுங்க பரவாயில்ல அங்கே போக இருக்காங்க, யார்கிட்ட என்னக்கவே தெரியல. என்னடா பிள்ளை போன பிள்ளைய காணுமாங்கிறப்ப அங்கே அந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிற ஒருத்தன் பார்த்து ஏம்மா அப்போ அவளுக்கு கொஞ்சம் அழுகலையாக வருது, கண்ணீராக வருது, நம்ம பிள்ளைய காணுமே என்னாச்சோ தெரியலையே, எங்கே போனாலும் தெரியலையே அப்படிங்கிறப்ப அவன் வந்து ஏம்மா காலையில் 10 மணிலேருந்து உட்காந்துருக்கீங்க என்னம்மா அப்படிப்போ என் பிள்ளைய என்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னான், டிக்கெட் எடுக்க போயிருக்கேன். இன்னும் டிக்கெட் எடுக்க போயிருக்காரா, இங்கெல்லாம் டிக்கெட் எடுக்க மாட்டாங்கம்மா, முதல்ல டிக்கெட் எடுத்தால் தான் இந்த இதுக்குள்ளே வர முடியுமா. அப்படியா
அது எனக்கு தெரியாது, எந்த ஊருக்கு போகணும், இன்னும் வெளிநாட்டுன்னு சொன்னான்ப்பா, எந்த ஊருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. என்னம்மா எல்லா வெளிநாட்டு பிளேனும் போயிட்டுமா, இப்போ சாயங்காலம் 5 மணி ஆக போகுது, பிளேட்லாம் கிடையாதுமா அப்படின்னு. எப்படி எங்கே போக முடியாது? அப்படியா, என் மகன் எங்கே போனாலும் தெரியலையே. அப்போ அவன் அந்த ஊழியன் வந்து வேலை செய்கிறவன் அவங்களோட ஐயாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு அம்மா அந்த காலையிலேருந்து அழுது உட்காந்துருக்காங்க, மகனை தேடிட்டு இருக்காங்க, அந்த மகன் போனோட வரலனாலும் அவர் ஒன்று விசாரிக்கிறாரு. அவன் விசாரிக்கிறப்ப அவர் சொல்கிறான், கிராமத்தில் வரான், இந்த மாதிரி வந்தான், என் பையன் கூட்டம் தான் வர சொன்னேன். உடனே இவர் எல்லாம் ஏர்போர்ட்டில் டிக்கெட் எடுக்கிறதுல எந்தெந்த ஏர்போர்ட்டில் மகன் பேரை மட்டும் சொல்கிறான், அரவிந்தான் அப்படின்னு. உடனே அவர் பேச, அரவிந்தங்கிறவன் மலேசியா போகிற சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டில் 12 மணி ஃப்ளைட்டில் போயிட்டான், ஏறி போயிட்டான்னு சொல்கிறாங்க, வேறு சொல்கிறாங்க. இங்கே வந்து சொன்னால் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அது எப்படி என் பிள்ளை என்னை விட்டுட்டு போவான், என்னை கூட்டு போதான்னு சொல்லி கூட்டு வந்தான் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா, வர மாட்டேங்க. சரி வாங்கம்மா, காலையில் சாப்பிட மாட்டேங்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறா. இல்லை என் பிள்ளை வருவான், என் பிள்ளை ஏமாற்ற மாட்டான், என் பிள்ளை நான் வந்து என்னை கூட்டு வந்து உட்கார திருப்பி இருக்கேன், நான் வந்து என்னை தேடுவான் மாட்டேங்கிறா. அப்புறம் ராத்திரி பார்த்துட்டு 10 மணி வரைக்கும் ஆனால் திருப்பி அந்த அதிகாரி வந்து, அம்மா உன் பிள்ளை அவனை ஏமாற்றிட்டு போயிட்டாமா. அப்போ இவ சொல்கிறாள், அதெல்லாம் விவாசம்லாம் விற்று பணத்தை கொடுத்தேன்னு சொன்னோன்னே, உன் மகன் அவனை நல்லா ஏமாற்றிட்டு போயிட்டாமா, விமானம் நம்ம நாளைக்கு 12 மணி 1 மணி தான் ரேட்டு, நீ அதுக்கு இங்கே என்னம்மா பண்ண போகிற, நாளைக்கு அவன் அதுலேயும் எப்படி போவா, கையில் 10 பைசா இல்லை, எந்த விதமும் அவனுக்கு வீடு போகிற ஊரும் தெரியல, அட்ரஸும் தெரியல, ஒன்றுட ஊருக்கு போகிறதுக்கும் அதுக்கு எல்லாத்தையும் விற்று விட்டாங்கிற, என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அப்படியே கண்ணீராக வழிய அப்படியே தகச்சு போய் என்ன பண்ணுறது தெரியாமல், இப்படி நம்ம பிள்ளை ஏமாற்றுவானா அப்படின்னு நினச்சி அழுதுட்டு போலே அவராக இறக்கப்பட்டு அனாதாசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லி இந்த அம்மாவை அனாதாசிரம் சேர்த்து அங்கே போய் அவன் இந்த ஜனம் ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ளவங்கிட்டலாம் என் பையன் எப்படி என்னை வந்து கூப்பிட வருவான், என் பையன் எப்படி என்னை வந்து கூப்பிட வருவான்னு சொல்லிட்டு பையன் வருவானான்னு வாசல்லையே பார்த்து கண்ணீரோடு உட்காந்துருக்கா. இதான் உங்களுக்கு கதை. அப்போ பிள்ளையை பார்த்தா கண்ணீர், தென்னையை பார்த்தா இளநீர்னு அந்த காலத்து சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு பையன் வந்து இப்படி துரோகம் பண்ணுவான்னு அது எந்த தாய் நினைப்பாங்களா? இப்போ தாய் எப்படி துரோகம் பண்ண முடியுமா? ஆனால் இப்போ பிள்ளை ஈஸியாக துரோகம் பண்ணுதுங்கிறத காட்டி சொல்கிற கதை இந்த கதை.